ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுள் இருக்கும் அனைத்து வேதனைகளையும் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. எல்லோருமே உன்னிடம் நாடகம்தான் ஆடுகிறார்கள். ஏன் தெய்வம் கூட உன்னிடம் எல்லா விஷயத்திலேயும் மறைக்கிறது என்றுதான் நீ நினைக்கிறாய். அம்மா, மனிதர்கள் வேண்டுமானால் எப்படி வேண்டுமானாலும் உன்னிடம் பேசலாம். ஆனால் தெய்வமாக இருக்கும் நீ அப்பாவாக நினைக்கும் இந்த சாய் என்றுமே உன்னிடம் அன்பாக தான் இருப்பேன். எனக்கு உன்னிடம் நடித்தோ, உன்னிடம் எந்த ஒரு விஷயத்தை பற்றி நடித்தோ எனக்கு என்ன ஆகப் போகிறது? அதை முதலில் சொல் பார்க்கலாம். எதுவுமே ஆகப் போவதில்லை. அப்படி இருக்கும் பொழுது உனக்கு சோதனை கொடுத்தால் எதுவும் தெரியாத மாதிரி சாய் இருக்கிறார், நடிக்கிறார். எப்பொழுதும் என்னிடம் ஏதாவது ஒரு விஷயத்தை என் வாழ்க்கையில் தப்பாக செய்து கொண்டு இருக்கிறார் என்று நீ நினைக்கிறாய். நான் தவறாக எதுவும் செய்ய மாட்டேன். உன்னுடைய கர்ம வினைப்படியே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நகர்த்தி கொண்டே இருப்பேன். ஆனால் இதை அனைவரும் புரிந்து கொள்ளாமல் ஏகப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்குகிறார்கள். அதில் நீயும் போய் மாட்டிக்கொள்கிறாய். இது எல்லாமே உன்னுடைய கர்ம வினை. ஆனால் நான் மட்டும் ஒரே ஒரு விஷயம் சொல்வேன். அது எவ்வளவு பெரிய கர்ம வினையாக இருந்தாலும் ஒரு விஷயம் உனக்கு தப்பாக நடக்குது ஒரு நபர்கிட்டேருந்து. அதே நபர் அடுத்ததான் அவர்கிட்டே பழகுற, அவரை திருப்பி அதே தப்பு பண்ணுறார், திருப்பி அவர்கிட்டே பழகுற. இதுதான் எந்த விதத்தில் நியாயம் என்பது எனக்கு புரியலை. ஒரு விஷயத்தில் ஒரு நபர் உன்னை ஏமாத்திட்டாங்கன்னு வச்சுக்கோயே, அடுத்தடுத்து அந்த நபர்கிட்ட அடுத்தடுத்து நீ எப்படி தான் பழகுதியோ. ஆனால் நீ அவங்கள மறந்துட்டு, ஐயோ இவங்க பாவம் அன்னைக்கு என்னமோ தெரியாமல் பண்ணிட்டாங்க, இன்னைக்கு அப்படியே பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு மன்னிப்பு அங்கே வைக்கிற. யாரை மன்னிக்கணும், எதுக்கு மன்னிக்கணும், என்ன விஷயத்துக்கு மன்னிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயம் இருக்குது. மன்னிக்கக்கூடிய துரோகம், மன்னிக்கக்கூடாத விஷயம் என்று இருக்குது. நீ எல்லா விஷயத்திலையும் போட்டு குழப்பிக்கொள்கிறாய். அம்மா, யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை கஷ்டப்படுத்தினார்களோ ஒவ்வொரு விஷயத்திலேயும் அவர்களை எல்லாம் தனியாக, ஏனென்றால் அவர்களை இன்றும் கஷ்டம்தான் படுத்துவார்கள், நாளையும் கஷ்டம்தான் படுத்துவார்கள். ஒருவர் இன்று சந்தோஷம் கொடுக்கிறார் என்றால் நாளையும் அவர் சந்தோஷம்தான் கொடுப்பார். அதனால் தப்பு செய்யற யாரையுமே பக்கத்துல வச்சுக்காது. நீ சொல்ற, நானும் உனக்கு சொல்றேன், கர்ம வினையால தான் எல்லாம் நடக்குதுன்னு. ஆனா அந்த கர்ம வினையையோ எதிர்த்து நின்று போராடக்கூடிய தைரியம் உங்ககிட்ட இருக்கு. ஏற்கனவே கர்ம வினை என்ன பண்ணுது, இவன் இப்படிதான் அப்படிங்கிறத காட்டுது. ஆனா நீ என்ன பண்ற, மறுபடியும் சண்டை பிரச்சனை வரும்போது அவனை நம்புற, அவனை திருப்பி ஏமாறுற. இதுதானே, நீ திரும்ப திரும்ப ஒரே ஆள்கிட்ட தானே ஏமாறுற. கஷ்டங்கள் என்பது வாழ்க்கையில் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வரும். சில நேரத்தில் நீயே ஏதாவது ஒரு பாத்திரத்தை போட்டு உடைச்சிருக்கலாம், இல்லை தேவையே இல்லாமல் போவார், ஒரு நபரை நம்பலாம், திருப்பி அதே நபரை நம்பி ஏமாறலாம். இந்த மாதிரிதான். அதனால கஷ்டம் இந்த ரூபத்துல தான் வரும், அந்த ரூபத்துல தான் வரும் அப்படின்னு கிடையவே கிடையாது. முதல்ல என்னை பொறுத்த வரைக்கும் என்னை நம்பி வர பிள்ளைங்களை முதல்ல கர்ம வினையை தான் கழிக்க வைப்பேன். புரிஞ்சுதா? கர்ம வினையை கழிக்க வச்சிருவேன். அடுத்ததுதான் நல்லதை கொடுப்பேன். ஏன்னா எடுத்த உடனேயே அவங்களுக்கு நல்லதை கொடுத்துட்டு கர்ம வினையை அனுபவிக்காம அவங்க நல்லதை கொடுத்துட்டா கடைசி காலத்துல, ரொம்ப வயசான காலத்துல கர்ம வினையை அனுபவிக்கும் பொழுது அவங்களால் முடியாது. நான் நல்லபடியாக காலம் ஓடும் பொழுது கர்ம வினை அனுபவித்து விட்டால் வயதான காலத்தில் எதிர்காலத்தில் நல்ல நல்ல அற்புதங்கள் நடக்கும். அப்பொழுது எல்லா விஷயமும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தெரியவும் வரும். அதனால நான் சாயை நம்பினேன், என்னை ஏமாத்திட்டாரு, மற்றவனை ஏமாத்துறதுக்கு விட்டுட்டாரு அப்படிங்கிறதும், சாயை நம்பினேன் இன்ன வரைக்கும் எனக்கு நல்லது நடக்கல அப்படிங்கிறதும் என்ன இருக்கு? ஒவ்வொரு விஷயத்தையும் நான் காட்ட முடியும். இவன் தப்பானவன்னு சொல்ல முடியும், சரியானவன்னு சொல்ல முடியும், நிறைய விஷயங்களை சொல்ல முடியும். அதை திருத்திக்கிறது உன் கையில தான் இருக்கு. எல்லா நிமிஷத்திலேயும் நானே உன் கூட வந்து நிற்பேன், எல்லா நிமிஷத்திலேயும் இவன் தப்பானவன் சொல்லிட்டே இருப்பேன். அப்படி நடக்கக்கூடாதுல்ல. ஒரு நிமிஷத்துல ஒருவனை நான் காமிச்சிட்டேன் அப்படின்னா அடுத்த நிமிஷம் நீதானமா புரிஞ்சுக்கணும். காலம் உன்னுடையது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ நேசிக்கும் ஒவ்வொன்றும் கண்டிப்பாக கிடைக்கும். அதை யாராலும் உன்னிடமிருந்து எடுக்க முடியாது. உன்னுடைய நேரம் இப்பொழுது சரியில்லை என்பதற்காக
இனி வரும் காலம் முழுவதும் தப்பாகத்தான் இருக்கும் என்பது கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலேயும் அற்புதங்கள் நடக்கும். ஏகப்பட்ட விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் துரோகம் நிறைய பேர் செஞ்சுட்டாங்க. அந்த துரோகங்கள் அனைத்திற்கும் பதில் கொடுக்கக்கூடிய நேரம் சீக்கிரமாகவே வரும். யாரை பார்த்தும் எந்த ஒரு நிமிஷத்திலேயும் அடுத்தவர்களை கண்ணை மூடிக்கொண்டு நம்புவதை முதலில் விடு. முதலில் அடுத்தவர்களை கண்ணை மூடிக்கொண்டு, நீ எல்லாரையும் அப்படிதான் பண்ற, கண்ணை மூடிக்கிட்டு நம்புற. கண்ணை மூடிட்டு நம்பினதுக்கு அப்புறமேட்டுக்கு ஐயோ கடவுளே நான் நம்பிட்டேனேன்னு அடிச்சுக்கிறதுனால எதுவும் மாறப்போறதில்ல. முதல்ல எல்லாரையும் கண்ணை மூடிட்டு நம்புறத முதல்ல நிப்பாட்டு. முதல்ல நீ உன்னுடைய மனசை பொறுத்த வரைக்கும் உன்னை நீ நம்பு. நீ வணங்குற தெய்வத்தை நம்பு. தெய்வத்தை நீ வணங்குறிய தவிர ஆனா நம்புறியா? நீயே சொல்ல, நம்புறியா? மற்றவங்க துரோகங்களை செய்யறதுனால நீ என்ன நினைச்சுக்கிற அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில தப்பாதான் தெய்வம் நடத்துமோ அப்படின்னு செய்யறதெல்லாம் நீ. ஆனா தெய்வத்து மேல பழிய சுலபமா போட்டுறீங்க. இந்த நிமிஷத்துல எது ஒண்ணு தெரிஞ்சுக்கும். கண்ணை மூடிட்டு யாரையும் நம்பாத. கண்ணை மூடிட்டு யாரையும் எப்போதும் நம்பாத. நம்புனா கடைசி நேரத்துல ஏமாந்து போறது மட்டும்தான் மிச்சமா இருக்கும். நீ எல்லா நிமிஷத்திலேயும் சுதாரிப்பா இரு. காலம் உனக்கு நிச்சயமா வழிகாட்டும். எல்லா நிமிஷமும் உன்னுடைய வாழ்க்கையில சுதாரிப்போடு நடந்துக்கும். உன் வேலையா அதை நீ பாரு. மற்றவங்க வேலைக்குள்ள நீ போவாத. உன்னோட வாழ்க்கையில் ஏதாவது செய்யணுமா அதை நீ செய். மற்றவங்களை செய்ய விடாத. மற்றவங்க ஒரு வேலை சொல்றாங்களா, மற்றவங்க ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அந்த வேலைக்குள்ள நீ போவாத. புரிஞ்சுதா? எல்லாத்தையுமே அளவோடு பழகு, அளவோடு நம்பு. சொல்ல போனா உன்னுடைய விஷயத்த யாரையும் நம்பாதன்னு மட்டும்தான் சொல்ல முடியும். நான் அளவோடு நம்புனா நீ எல்லா நிமிஷமும் கண்ணை மூடிட்டு நம்பிடுவேன். அவங்க இது 2 நாளா 2 தான், 1னா 1 தான் அப்படிங்கிற மாதிரி. அது 4ஆ கூட இருக்கலாம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்களோ அதானே நீ கேட்குற. முதல்ல கவலைப்படுறத நிப்பாட்டு. கஷ்டத்தை முதல்ல அப்பதான் போகும். இனி வரும் ஒவ்வொரு காலத்திலேயும் நான் உனக்கு துணையாகவே இருப்பேன். இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் நடந்துவிட்டது. இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக அழகாக மாற்ற வேண்டியது என்னுடைய கையில் இருக்கிறது. எத்தனை பேருக்கு உன்னுடைய வாழ்க்கையை நீ உதவி செய்திருப்பாய். அத்தனையும் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில், அதாவது அந்த நல்ல நல்ல கர்ம வினைகள் அனைத்தும் இனி உனக்கு தொடர ஆரம்பிக்கும். இதற்கு முன்பெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்திருந்தாலும் இனிமே ஒரு பிரச்சனையும் வரவிடாமல் நான் பார்த்து கொள்வேன். கண்டிப்பாக உனக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றும் இனிமேல் வரும் நாட்கள் ஒவ்வொன்றும் இன்பமான நாட்களாக மட்டுமே இருக்கும். ஒருபொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் துன்பம் என்ற பேச்சுக்கு இனி இடம் இருக்காது. துரோகம் என்ற பேச்சுக்கு இடம் இருக்காது. என்னால் முடிந்த அனைத்து விஷயங்களையும் நான் உன்னுடைய வாழ்க்கையில் கொடுப்பேன், நல்ல நல்ல விஷயங்கள். ஆனால் அதையெல்லாம் மீறியும் உன்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத நபர்களை நீ சேர்த்து கொண்டாய். ஆனால் கட்டாயமாக நீதான் தனியாக பிரச்சனையை அனுபவிக்க வேண்டும். புரிந்ததா? நம்பிக்கையோடு இரு. எல்லாவற்றிலும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் துணை இருப்பேன். காலம் முழுவதும் உனக்கு எல்லா நிமிஷமும் என்னிடமிருந்து உதவிகள் கிடைக்கும். ஆனாலும் எல்லோரிடமும் நீ எல்லா விஷயத்திலேயும் சர்வ ஜாக்கிரதையாகவும் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரிந்து கொண்டும் நீ நடந்தால் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் ஜெயிக்க முடியும். புரிந்ததா? யோகமானது உன் பக்கம் வந்துவிட்டது. அதை சரியாக பிடித்துக்கொள். சரியாக ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிந்து கொள். ஏற்கனவே பல பிரச்சனைகளோடும் பல விஷயங்களோடும் வாழ்கிறாய். நீதான் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நேரத்திலேயும் ஒரு அற்புதமாக யோசித்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டும். உனக்காக யாரும் வந்து நின்று செய்ய மாட்டார்கள். உன்னிடமிருந்து எல்லா விஷயத்தையும் எப்பொழுதும் எதிர்பார்ப்பார்களே தவிர வாங்கிக் கொள்வார்களே தவிர நீயாக அவர்களாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டார்கள். யார் வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம் என்றால் ஓடி ஓடி போய் நீ வேலை செய்வார். அதே நேரம் அவர்கள் உன்னுடைய வீட்டில் வந்து எந்த ஒரு உதவியையும் எப்பொழுதும் செய்ய மாட்டார்கள். இதுதான் உண்மையான ஒன்று. இந்த உண்மையை நீ புரிந்து கொள்.
இத்தனை நாள் புரிந்து கொள்ளாமல் இருந்த வரைக்கும் போதும். இனிமேலாவது ஒவ்வொரு விஷயத்தையும் புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு எல்லோரும் எப்படிப்பட்டவர்கள், என்னென்ன விஷயத்தை உன் வாழ்க்கையில் செய்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தது போலவே நடந்து கொள். அதுவே உன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக சிறந்ததாகவே இருக்கும். உன்னுடைய உடம்பை பார்த்துக்கொள். உன்னுடைய அனைத்து விஷயங்களும் உன் கூட இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்துக்கொள். ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையை எப்படி எந்த நிமிஷம் வேண்டுமானாலும் யார் வேணாலும் குழப்பி விடுகிறார்கள். நீயும் அதையெல்லாம் நம்புகிறாய். அதனால் எப்பொழுதும் யாரும் எதை சொல்லியும் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து நீ நம்ப வேண்டாம். எல்லா காலமும் எல்லா நேரமும் உனக்கானது. இனி வரும் ஒவ்வொரு நாளும் நீ ஆசைப்படும் ஒவ்வொன்றும் நடந்து தருவேன். நீ எதிர்பார்த்தது அனைத்தும் நடத்தி உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தை மட்டுமே சேர்ப்பேன். புரிஞ்சதா? நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பது புரிஞ்சுதா? புரிஞ்சு நடந்து கொள். வாழ்க்கை என்பது சாதாரணமானதல்ல, மிக 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 கஷ்டமான ஒன்று. அதில் பயணிக்கும் பொழுது 1000 அடிகள் படும். எல்லா விஷயத்தையும் தட்டிவிட்டுத்தான் போக வேண்டும். நம்பிக்கையோடு இருங்கள். நீங்கள் எப்பேற்பட்ட பிள்ளை என்பது தெரியும். உங்களுடைய அப்பா யார், அதை நீங்கள் முதலில் சொல்லுங்கள். உங்களுடைய ஆனது நான். என்னுடைய பிள்ளைக்கு எந்த நேரத்தில் எந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்பது தெரியும். நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் பேரின்பத்தை கூடிய விரைவாகவே நீ அனுபவிப்பாய். எல்லா பொழுதும் இந்த சாயின் அனுகிரகமும் பார்வையும். ஒவ்வொரு காலகட்டங்களும் எதையும் நினைத்து கவலைப்படாதே. ஒவ்வொரு நிமிஷங்களும் மாறும். இன்பங்களோ வாழ்க்கையில் நடக்கும். எதிர்பார்த்த ஒவ்வொன்றும் எல்லா தருணங்களும் கூடிய விரைவாக உன்னை தேடி வரும். நீ எதையெல்லாம் மனதளவில் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கிறாயோ, கூடிய சீக்கிரமாக நீ எந்த ஒரு நிலையிலும் குழம்பவே வேண்டாம் என்ற அளவுக்கு தெளிவாகி விடுவாய். நீ எல்லாம் நல்லதுக்கே. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.